ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக, உங்களை சமாதானத்தால் நிரப்புவாராக, சிறப்பாக்குவாராக, நிரப்புவாராக, பெருக பண்ணுவாராக. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வலைதளத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்படுவதை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய தாகத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் அவரை துதிக்கிறேன். நம்முடைய சந்தோஷம் வசனத்திலேயே இணைந்திருக்கட்டும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இன்றைய நாளிலே உங்களுக்கு என்ன ஆண்டுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது, தேவ சத்தம் கேட்க என்ன தேவை, தேவ சத்தம் கேட்க என்ன தேவை, தேவ சத்தம் கேட்க என்ன தேவை அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறிய பகிர்ந்து கொள்ளுதலை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன சத்தியத்தை வைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல கர்த்தர் முகமுகமாய் மோசையோடு பேசினார். சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் சொல்கிறது, கிபியோன் மேட்டிலே 1000 சர்வாங்க தகனபலிகளை சாலமோன் செலுத்தினான். அன்று இரவிலே கர்த்தர் எனக்கு தரிசனமாகி, சாலமோனை நீ விரும்புகிற தினத்தில் கேள் என்றார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். நன்றாய் கவனியுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நேரடியாக பேச விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு உங்களோடு பேச விரும்புகிறார். தனிப்பட்ட விதத்தில் நேரடியாக உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்க என்ன பண்றீங்க? யார் மூலமாவது கர்த்தர் பேச மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை 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 இல்லை, யார் மூலமாவது பேசுறது ஒரு காலம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட தனிப்பட்ட விதத்தை நேரடியாக பேச விரும்புகிறார். இந்த தேவ சத்தம் கேட்க என்ன தேவை அப்படிங்கிறதை குறித்து ஒரு 4 காரியத்தை நான் மத்தியிலே, அது தேவ சத்தம் கேட்க 4 காரியங்கள் தேவை, அதை நான் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஆலோசனை தெரியுமே என்று இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அதை நல்லா ஷார்ப்பாக்கிங்க. அதை வலுப்படுத்தி கொண்டு அதில் வளரும்படி ஞாபகப்படுத்துவதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் தேவ சத்தம் கேட்க என்ன தேவை, 4 காரியத்தை நான் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம். நிறைய பேர் மனையில் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார். சில ஊரில் சொல்லும்போது அப்படியே ப்ரைடாக இருக்கும், அப்படியே இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டது போது கர்த்தர் சொன்னார் அப்படின்பாங்க. அது கேட்க சந்தோஷமா இருக்கும். நானும் கூட பிரசங்க அப்படி சொல்வது உண்டு. ஏன்னா கர்த்தர் சத்தம் கேட்கும்போது அதை சொல்லுவோம். அதை கேட்க அவ்வளவு பரவசமாக, பக்தியாக, நமக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய கூட்டங்களில் அந்த வெளிப்பாடு வரங்களை கிரியை செய்யும்போது கர்த்தர் பாரு எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நமக்கும் அந்த ஆசை வரும். தேவனிடத்தில் பேச விரும்புகிறார். பட் என்ன தேவை? தேவ சத்தங்களுக்கு என்ன தேவைன்னா, முதலாவது கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம். கிரமமான, ஒழுங்கான, இடைநிறுத்தம் இல்லாத தொடர்ச்சியான ஆவிக்குரிய ஓட்டம். அதுதான் சொன்ன கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம். கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம் என்றால் என்ன? நீங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலத்துக்கு பஸ் போகும். அது என்ன பேர் போட்டு போனால் இடைநில்லா பேருந்து இயக்கம். திருப்பூர்லேருந்து கரூருக்கு பஸ் போகும், இடைநில்லா ஏசி பஸ், இடைநிறுத்தம் இல்லாத நான் ஸ்டாப் போகும். அது மாதிரி இடையில எங்கேயும் வண்டி நிறுத்தாம நான் ஸ்டாப்பா போகணும், அது ஒழுங்கா போகணும். அதான் சொன்ன கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம். இந்த கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம் இருக்கிறவங்க வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்க முடியும். இடையில லீவ் விடுறது, நினைச்சா 10 நாள் நல்லா ஜெபிக்கிறது, நினைச்சா 10 நாள் ஜெபிக்கிறது இல்லை, நினைச்சா சர்ச்சுக்கு வர்றது, நினைச்சா சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது, நினைச்சா பைபிள் படிக்கிறது, நினைக்காட்டா பைபிள் படிக்கிறது இல்லை, ஏதோ ஒரு மூடு வந்தால் ஜெபிக்கிறது, இல்லைன்னா ஜெபிக்கிறது இல்லை. அப்படித்தானே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மைண்டு நல்லா இருந்தா, இல்லைன்னா வீடு நல்லா இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கை, இல்லைன்னா அவ்வளோதான். பை நல்லா இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம் யாரிடம் உள்ளதோ அவர்கள் தேவ சத்தம் கேட்க முடியும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 அதிகாரத்திலே 5, 6, 7, 8, 9, 10, 11 படிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம்
யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியையும், கவனிங்க, கத்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். கவனிங்க, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ரெண்டு பேருக்கும் வயசும் ஆயிடுச்சு, பிள்ளையும் இல்லை. பாருங்க, வசனம் சொல்றது 8ஆம் வசனம், அப்படி இருக்க. 8ஆம் வசனம் பாருங்க எல்லாரும், அப்படி இருக்க. எப்படி இருக்க? அப்படி இருக்க. எப்படி இருக்க? ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு, குழந்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தார்கள். கவனிங்க, கர்த்தரிட்ட எல்லா கற்பனைப்படியும் நடந்தார்கள். குழந்தை இல்லை, வயசாயிடுச்சு. 2 மைனஸ் ஒரு பிளஸ். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்க, பிளஸ். ஆனால் வயசாயிடுச்சு, மைனஸ். குழந்தை இல்லை, அதை விட மைனஸ். அப்படி இருக்க, அதான் முக்கியம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், கவனிங்க, வயசாயிட்டு குழந்தை இல்லை. திரும்ப சொல்றேன், வயசாயிட்டு குழந்தை இல்லை. 8ஆம் வசனம் சொல்லுது, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். நல்ல கவனிங்க, வாழ்க்கையில 2 முக்கியமான விஷயம். ஒன்று பலன், சரீர பலன், அது இல்லை, வயசாயிடுச்சு. இன்னொன்று குழந்தை பாக்கியம், அதுவும் இல்லை. இந்த 2 முக்கியமானது இல்லாது இருந்தும் அவன் ஆசாரிய முறைப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு ஓடி வந்தான். இன்றைக்கு அநேகர் பாருங்க, இந்த இந்த ஊரடங்கு நாட்களில் கூட பாருங்க சோர்ந்து போகிறோம். பணம் இல்லைன்னா என்ன? கிருபை இருக்குல்ல, காக்கா அனுப்பியா சோறு கொடுத்துட மாட்டாரா? கஷ்டம் பண்ணி பாருங்க. பணம் இல்லைன்னா என்ன? அட வாடகை கொடுக்கணும்னா என்னங்க? தேவன் ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த 40 நாள் 50 நாள் அடங்கி இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. சோர்ந்து போகாதீங்க. அரிசியாவது வீட்டில் இருக்குல்ல. யார் பட்டினி கிடந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊரில் பட்டினி கிடந்து சொல்லுங்க. தேவ பிள்ளைகள், இதை கேட்டு கொடுக்குற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யாராவது பட்டினி கிடந்து சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக சொல்ல முடியாது, நான் விசுவாசிக்கிறேன். அவர்கிட்ட பட்டினி இருந்தால் யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கேயோ கர்த்தர் சேர்த்து மீறிப்பீங்க. எங்கேயோ கௌரவம் பார்த்து விட்டுருப்பீங்க, அரிசி கிடைக்காம இருக்கும். எங்கேயோ கௌரவம் பார்த்து விட்டுருப்பீங்க, பணம் கிடைக்காம இருக்கும். எங்கள் சபையில் ஒருத்தர் ரேஷன் கடைக்கு போனார். உன் காட்டுக்கு அரிசி இல்லைன்ட்டாங்க. அப்போ நான் அரிசிக்கு என்ன பண்ணுவேன்? எம்எல்ஏ ஃபோன் அடித்தார். எம்எல்ஏ உடனே யாருன்னே தெரியாது, அட்ரஸை கேட்டு 20 கிலோ அரிசி அனுப்பி விட்டார். அதான் விசுவாசம். இது புரியுதா உங்களுக்கு? அவர் வச்சுக்கிறது சக்கரை காடு, ஆனால் அரிசி கிடையாதுட்டான். இப்போ நான் அரிசிக்கு எங்கே போவேன்? வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடனே கோவத்தில் எம்எல்ஏ ஃபோன் பண்ணார். நம்ம ஓட்டு போட்டாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே அரிசி மூட்டை அனுப்பி விட்டார். இது எங்கள் சபையில் நடந்த விஷயம். அதான் விசுவாசம். தேவன் உங்களை நடத்துவார், சோர்ந்து போகாதீர்கள். அன்பானவர்களே, கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் பாருங்க, ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னை கேட்டால் அவங்க யோசேப்பு மரியாதை விட பெஸ்ட்டு. ஏன்னா யோசேப்பு கல்யாணம் பண்ண போனால் மரியாதை சின்ன வயசு, குழந்தை பெற்றார்கள். ஆனால் 2 பேருமே வயசாயிடுச்சு, குழந்தையும் இல்லை. ஆனால் பாருங்க, அப்படி இருக்க அந்த 8ஆம் வசனத்தை பாருங்க, 1:8. அப்படி இருக்க, லூக்கா 1:8. அப்படி இருக்க அவன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசார ஊழியம் செய்து வருகிற காலத்தில், இவ்வளவு பலவீனம், இவ்வளவு குறைவில் இருந்தாலும் தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை, ஆவிக்குரிய ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. நிறைய பேர் பாருங்க, வீட்டில் பிரச்சனை வந்தால் ஜெபத்தை நிறுத்திடுவோம், வீட்டில் பிரச்சனை வந்தால் சபைக்கு நிறுத்திடுவோம். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சபையை விட்டாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நியாயத்திற்குனால அவங்க நிலைமை பரிதாபங்கிறது வேற. பிரச்சனைகளுக்காக தேவனை தேடுவதை நிறுத்துவது மாதிரி பாவம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க சர்ச்சுக்கு வரல? பயங்கரமாக மழை வந்துச்சு பாஸ்டர். ஏமா மழையில் வந்தால் நீ என்ன கரைஞ்சா போகிற? நினைச்சு தானே போகிற? மழை வருதுன்னு எந்த பால்காரன் போகாமல் இருக்காரா? மழை வருதுன்னு சொல்லிட்டு எந்த பேப்பர்காரன் பேப்பர் போடாமல் இருக்கிறானா? மழை வருதுன்னு சொல்லி எந்த அண்ணாச்சியாவது மளிகை ஜாமான் வாங்காமல் போயிருக்காரா? உழவர் சந்தையில் போய் 5 மணிக்கு பாருங்க, டெய்லி வண்டியோடு போய் குடும்பமாக காய்கறி வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு குளிருது பாஸ்டர், மழை வருது, தேவனை தேடுவதற்கு. அப்படியே விட்டுறது, மழைக்காலம் வந்தால் வர்றதில்லை, அப்படி தானே?
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை, தேவனை நோக்கி ஓடுவதை நிறுத்தாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:1, சுற்றி நெறிந்திருக்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடு. பாவத்தையும் தள்ளு, பாரத்தையும் தள்ளு, இயேசுவை நோக்கி ஓடு, நிறுத்தாத. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம், ரன்னிங் ரேஸ். அடிக்கடி சொல்லியிருக்கிறார், ஆவிக்குரிய ஓட்டம் என்பது அது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி. ஓடிக்கிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது. டோன்ட் ஸ்டாப், டோன்ட் ஸ்டாப், நான் ஸ்டாப், போயிட்டே இருக்கணும். கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம் இருந்தா தேவ சத்தம் கேட்க முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் ஆண்டவர், எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்தவர், ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்காக்கினவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையானது. ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கினார். தேவன் எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். அதனால நீங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கா ஓடுனா தேவ சத்தம் கேட்கலாம். இந்த தேவ சத்தம் கேட்க முடியாம தவிக்கிறெல்லாம் பாருங்க, ஆவிக்குரிய ஓட்டத்தை கிரமமா ஓடாதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கொஞ்சம் நிறுத்துறது. வீட்டில் ஃபங்க்ஷன், சொந்தக்கார ஃபங்க்ஷன், ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகளால் சண்டை, பண பிரச்சனை, வியாதி பிரச்சனை, சுதந்திரம் செத்து போயிட்டான், சுதந்திர கல்யாணம், கம்பெனியில் வேலை, பாஸ்ட் மேலே கோபம், இதெல்லாம் காரணம் ஆகாது. ஆவிக்குரிய ஓட்டத்தை குறைப்பதற்கோ நிறுத்துவதற்கோ மாற்றுவதற்கோ எந்த காரணத்தையும் பரலோகமும் பரிசுத்த ஆவியானவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம் தேவை. இரண்டாவது என்ன? தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? இரண்டாவது, பேச்சை குறையுங்கள், பேச்சை குறையுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 5ஆம் அதிகாரம் 1-2. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதை நிலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. வார்த்தைகள் எப்போதுமே கவனிங்க, மேல் நோக்கி போகும். அதுதான் வார்த்தையின் ரகசியம். சீக்ரெட்ஸ் ஆஃப் த வேர்ட். வார்த்தையினுடைய ரகசியம் தெரியுமா? வார்த்தை எப்போதும் மேலே தான் போகும். ஏன்னா வார்த்தை வல்லமை உடையது, வார்த்தை சத்தம் உடையது. தேவன் அதை கேட்பார். அதனால பேச்சை குறைங்க. பேச்சை குறைக்கும் போது நீங்க அன்பானவர்களே உங்களுடைய எனர்ஜியை சேமிக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பேச்சை குறைக்கணும் அந்த அளவுக்கு எனர்ஜியை சேமிக்கிறீங்கன்னு அர்த்தம். துணை பேசுறாலும் ஜெபிக்க முடியாது. சில பேர் கேட்பாங்க, பாஸ் என்னால் ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல. ரொம்ப பேசுறவன், ரொம்ப பேசுற பெண்கள், ரொம்ப பேசுற ஆண்கள் ஜெபிக்க முடியாது. வழ குழ பேசுனாலும் ஜெபிக்க முடியாது. அதுக்குதான் உட்காந்து வெட்டி கதை பேசாத, வெட்டி நியாயம் பேசாத, வீட்டுக்குள்ள 4 பேர் சேர்த்து உட்காந்து கதை அடிக்காத, வாசலில் உட்காந்து கதை அடிக்காத, எவ்வளோத்தாலும் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காத, ஜெபாபிஷேகமே போயிடும். ரொம்ப பேசுகிறவங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ரொம்ப பேசுகிறவங்களுக்கு பைபிள் வாசிக்க மூடு வராது. அது பேசி பேசி அப்படியே பறந்து பழகிடும். நான் சொல்லலை, சங்கீதம் 39, சங்கீதம் 39 எல்லாரும் எடுங்க. நான் சபையில் அடிக்கடி சொல்கிற வசனம் அது. சங்கீதம் 39. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கு எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனால் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்கிறேன். வாய் அடக்கணும், ஜெபம் தன்னால் வரணும் வேதம் சொல்லுது. சங்கீதம் 39 1-3 என்ன சொல்லுது? 1-3 வசனம். வாய் அடக்கணும், ஜெபம் தன்னால் வரும். எவ்வளவு பேச்சை குறைக்கிறீங்களோ அது பிடிக்கும் ஆண்டவர். வெளி உலகத்தில் பேசுறதை குறைங்க. அதான் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? எரியோ சுற்றி வந்தாங்கல்ல, பேசாதீங்க என்னான்ட்டார். ஏன்னா தொண பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமாக பேசும்போது அவிசுவாசம் வரும், அதிகமாக பேசும்போது ஆதங்கம் வெளியில் வரும், அதிகமாக பேசும்போது அலட்சியம் வெளியில் வரும், அதிகமாக பேசும்போது அவிசுவாசம் வெளியில் வரும். அதிகம் பேசாதீங்க. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது.
நீதிமொழிகள் 10:19 நினைக்கிறேன். அதானே நீதிமொழிகள் 10:19 தானப்பா? ஆமாம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆக நல்லா கவனிங்க, எவ்வளவு பேச்சை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகிறதை உணர முடியும். அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகும்போது தேவ சத்தம் கேட்கறது ரொம்ப ஈஸி. பேச்சை குறைங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் சொல்லணும்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:14 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:14. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, திரும்ப படிக்கிறேன், ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, திரும்ப படிக்கிறேன் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, திரும்ப லிசன் கவனிங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்ச உடனே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. லோத்து பிரிஞ்சவன ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சவன கர்த்தர் பேசுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் தான் பேரை மாத்தினார் ஆபிரகாம்னு. நான் சொல்றேன், ஆபிரகாம் அதிகமா யார்கிட்ட பேசுறான் தெரியுமா? கர்த்தருக்கு அப்புறம் லோத்துக்கிட்ட தான் பேசினான். அந்த காலத்தில் பெண்கள் கூடத்தை விட்டு வெளில வர மாட்டாங்க, அதனால வெளியில போகும்போது வரும்போது கூடவே இருந்தவன் லோத்து. ஸோ லோத்துக்கிட்ட தான் அதிகமாக பேசுறான். அந்த குலத்தில் ஆபிரகாமுக்கு அப்புறம் பவரா இருந்தவன் யாருன்னா லோத்து. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? லோத்து போனதுக்கு அப்புறம் தான் எலியேசர் வர்றான். அந்த வரைக்கும் எலியேசர் வர்ற வரைக்கும் லோத்து வந்து ஆபிரகாமுடைய இவங்களுடைய 2 மந்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுதான் சண்டை வந்து பிரிஞ்சாங்க. அவனே பிரிச்சு விட்றாப்பா, நீ போயிடு அப்படின்னு. அவனை பிரிந்து போன பின்பு தான் கர்த்தர் பேசுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் லோத்துக்கிட்ட எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுவான். வேற வழி இல்லை. அவனுக்கு ஈக்குவலா நெருக்கமான ஒரே நபர் லோத்து தான், வேற யாரும் கூட இல்லை. அப்பாவும் செத்தாச்சு, சாரா கூடாரத்தில் இருக்கிறான். ஆபிரகாம் பெரிய ஆளு, அவன்கிட்ட யாரும் வந்து பேச முடியாது. அப்ப யார் பேச முடியும்? லோத்து மட்டும்தான் பேச முடியும். அந்த காலகட்டங்களில், அந்த 13ஆம் அதிகாரம் இருந்த காலகட்டங்களில் ஆபிரகாம்கிட்ட அதிகமாக பேசுறது லோத்து தான். லோத்து எப்ப பிரிஞ்சு அந்தர போனாலும் கர்த்தர் அவன்கிட்ட பேசினார். பேச்சை குறைச்சிங்கன்னா கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுறதை கேட்க முடியும். தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? பேச்சை குறைக்கணும், லோத்துவை துரத்தணும். லோத்து என்பது அதிகமான பேச்சு. லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார். எம்மட்டு நடமோ அம்மட்டு நடந்து உனக்கு தண்டனை அப்படின்ட்டார். ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம், ஒரு உரையாடல். எப்ப? லோத்து பிரிஞ்சதுக்கு அப்புறம். லோத்துனா என்ன அர்த்தம்? அதிக பேச்சு. அவன் எங்க கூட மாட்டான் பார்த்தீங்களா? இங்க கூட மாட்டான். சோதம் குமாரன் அங்க எல்லாம் அசிங்கமான பேச்சு, டபுள் மீனிங் பேச்சு, அசுத்தம். அங்க போய் கூட மாட்டான். பார்த்தீங்களா எங்க இழுக்குது அவன் அப்படின்னு? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமான பேச்சு ஆபத்து. நீங்க பேச்சு குறைக்கும் போது தேவ சத்தம் கேட்க முடியும். மூன்றாவதாக என்ன நம்ம பார்ப்போம்? தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? மூன்றாவது, வசன தியானத்தை அதிகப்படுத்துங்கள். மெடிடேஷன், வேத வசனத்தை தியானிக்கிறது அதிகப்படுத்து. அதிகமா வேத வசனத்தை தியானிக்க உங்களுக்கு என்ன வரும்? தேவ சத்தம் கேட்கும். எப்படி பாச சொல்றீங்க அப்படின்னா, சங்கீதம் 119 சங்கீதம் 119 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை தியானிக்கிறது சங்கீதக்காரன் சொல்ற, அவன் ஒரு ஆசாரியன், சங்கீதத்தில் எழுதுனது ஒரு ஆசாரியன். நான் சொல்றேன், நான் குறித்த ஜாமத்திலே கண்ணை ஆட்டோமேட்டிக்காக விழிச்சு வசனத்தை தியானிக்கும்படி. பாருங்க 164 பாருங்க வசனம். உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை துதிக்கிறேன். அது எப்படி உங்களுடைய நீதி நியாய நிமித்தம் 7 தடவை ஒரு நாளைக்கு துதிக்க முடியும்? வசனத்தை தியானிச்சு நீதி நியாயங்களை தியானிச்சு உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறான். அது ஸ்தோத்திரமா வாயில வருது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சும்மா படிச்சு இல்லை, உங்களுடைய நீதி நியாய நிமித்தம் அப்படின்னா என்னன்னா, அதை படிச்சு தியானிச்சு உள்ள வச்சிருக்கிறான்.
அது துதியா வெளியில வருது. அது மாத்திரமல்ல, 169 படிப்போம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உடைய சமூகத்தில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஒரு வசனம் இருந்துச்சுன்னா அந்த வசனத்துடைய உணர்வு எனக்குள்ள வரணும். கவனிங்க, திரும்ப வசப்படிங்க. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதம் 119 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உடைய சன்னதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வசனத்தை நீங்க சொல்றீங்களோ, நான் படிக்கிறேனோ, அந்த வசனத்தை குறித்த உணர்வு எனக்குள்ள வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை சிந்தையில கொண்டு வந்து நான் திரும்ப திரும்ப தியானிக்கும் பொழுது அது தியானிச்சு கசக்கி பிடிஞ்சு அந்த ரசம் உணர்வுக்குள்ள கலந்து அந்த வசனமே உணர்வா மாறும். அதான் தியானம். அப்படி உணர்வா மாறும் பொழுது தேவனது வார்த்தை, தேவனது இருதயம் அது உள்ளே பிரியப்படும் போது நம்மிடம் பேச ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் தேவ சத்தம் கேட்க முடியும். இன்னும் கூட பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் எடுங்கள, உபாகமம் 28, உபாகமம் 28:1 எல்லாரும் படிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. நான் சொல்ல போற எல்லா வசனத்தையும் செய்யறது கவனமாக இருக்கும்படி உன் அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயா. வசனத்தை படி செய்யறதுக்கு அவர் சத்தம். கவனிங்க, ஒன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமா இருக்கணும். என் வாழ்க்கையில வேலைபடியே செய்வேங்கிற கவனம் இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடு. அப்ப வசனத்தின்படி செய்ய சத்தம் எப்போ உள்ள வரும்? இந்த வசனத்தின்படி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் போகும்போது வசனப்படி செய்யணுங்கிற கவனம், வசனப்படி வாழுங்கிற கவனம் வரணும்னா அவர் சத்தத்துக்கு செவி கொடு. அவர் சத்தம் எப்போ வரும்? இந்த வசனப்படி செய்யுங்கிற சத்தம் எப்போ வரும்? வசனத்தை தியானிச்சு வசனத்தை கசக்கி புழிஞ்சு அடிச்சு துவச்சி அப்பளம் போட்டு புழிஞ்சு சாப்பிட்டு உள்ள ஏப்ப விட்டு வசனத்தால் நிறையும் பொழுது அந்த வசனத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். வசனத்தை தியானிக்க அது சத்தம் உண்டாகும். இப்ப படிங்க, இன்று நான் உன்னை விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். உபாகமம் 28:1. கட்டளைப்படி செய்யறதுக்கு நீ கவனமா இருக்கணும்னா சத்தத்துக்கு செவி கொடு. சத்தம் எப்போ வரும்? வசனத்தை படிச்சு உள்ள கசக்கி புழிஞ்சு தின்னு வறுத்து பொடிச்சு உள்ள சாப்பிட்டோன்னு அது சத்தமா மாறும். பார்க்கும்போது சத்தமா செய்யாத, வேண்டாம் இதை செய், இதான் வார்த்தை சொல்லுது, அப்படி சத்தம் கொடுக்கும். அப்ப வசனத்தை தியானிக்க தான் தேவ சத்தம் கேட்க முடியும். வசனத்தை தியானிக்காத ஒருவர் தேவ சத்தம் கேட்கணும்னு சொன்ன எச்சரிக்கையா இருங்க. யாராவது உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னா, கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னா அவருடைய வேத அறிவை பாருங்க. வேத வசனத்தோடு நல்ல உறவில்லாத தீர்க்க தரிசனம் தவறா மாறும். வேத வசனத்தோடு நல்ல உறவில்லாத ஒரு மனிதன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் ஆலோசனைகள் தவறாய் மாறும். வேத வசனத்தோடு இணைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், வேத வசனம் இணைக்கப்பட்ட ஆலோசனைகள் தான் ஜெயிக்கும். திரும்ப சொல்ல, உபாகமம் 28:1. இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடு. வசனத்தின்படி செய்ய சத்தம் உண்டாகுமா? அது எப்படி சும்மா வசன சத்தம் உண்டாகும்? வசனத்தை கசக்கி புடிஞ்சு சாப்பிட்டா அதுலேருந்து சத்தம் உண்டாகும். அந்த வசனத்தை தியானிச்சா, அப்ப வசனத்தை அதிகமாக தியானிக்க தேவ சத்தம் கேட்க முடியும். தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? வசனத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். தயவு செய்து ஒரு நாளில் ஒரு வசனத்தையாவது தியானிக்கிறதுக்கு பழகுங்கள். நாட்கள் ஆக ஆக சம்பவங்களை தியானிக்க பழகுங்கள். நாட்கள் ஆக ஆக தேவ மனிதர்களை தியானிக்க பழகுங்கள். மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா அப்படி தியானிக்க பழகுங்க. நாட்கள் ஆக ஆக ஊழியர்கள் எல்லாம் புஸ்தகமா தியானிங்க. தலைப்புகளை தியானிங்க. ஜனங்க சொல்லுவதற்கு ஆக வசனங்களை தியானிக்க வசன தியானத்தை அதிகப்படுத்த தேவ சத்தம் கேட்க முடியும். கடைசி அவனை சொல்லி முடிக்கட்டுமா? தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சத்தம் கேட்கணும்னா மனரம்யமா இருக்கணும், மனசு நிதானமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்பதான் சிக்னல் கிடைக்கும்.
இந்த குழப்பம், கோபம், வலி, வேதனை, கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், துன்மார்க்கம், அசுத்தம் எல்லாம் இருந்துச்சுன்னா சிக்னல் கிடைக்காது. மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 15:15 சொல்லுது. நீதிமொழிகள் 15:15 படிக்கலாமா? நீதிமொழிகள் 15:15. சிறுமைப்பட்டவருடைய நாட்களெல்லாம் தீங்கு உள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. மன ரம்மியமோ நித்திய விருந்து. மன ரம்மியம் நித்தியம்னா எப்போதுமே எதை குறிக்கும்? எட்டர்னல். நித்தியம்னா எதுவும் பரலோகத்தில் தான், அங்கிருந்து விருந்து கிடைக்குமா? மன ரம்மியம் நித்திய விருந்து. கவனிங்க, மன ரம்மியமோ நித்திய விருந்து. மன ரம்மியம், மனசு பேலன்ஸ்டா ஒரே மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா நித்திய விருந்து. மன ரம்மியமோ நித்தியம். நித்தியம் எங்க இருக்குது? மேல இருக்குது. மேலேருந்து விருந்து வரும். மன ரம்மியம் இருந்தா நித்திய விருந்து. விருந்து மேலேருந்து வரும், அதிசயம் மேலேருந்து வரும், அற்புதம் மேலேருந்து வரும், தேவ சத்தம் வரும். நித்திய விருந்து, தேவ சத்தம் விருந்தா மாறும். மன ரம்மியமோ நித்திய விருந்து. மேல பாருங்க, நித்தியம், நித்திய விருந்து. நீதிமொழி 15:15. மன ரம்மியமோ நித்திய விருந்து. அதான் பிலிப்பியர் 4:11 சொல்றான் பவுல், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஊழியக்காரர் சொல்றான், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், நான் வியாதியா இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், மரணத்தோடு போராடலாம், துக்கத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், அவமானத்தில் இருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? அவனுக்கு தெரியும் மன ரம்மியமோ நித்திய விருந்து. ஆகையினால நீ எந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே சைலண்டா அமைதியா இருக்க பழகுங்க. புரியுதா உங்களுக்கு? அமைதியா இருக்க பழகுங்க. பார்த்துக்கலாம். அமைதியாக, சமாதானமாக. ஒரு தலையை எடுத்துருவேன்னு சொன்னாலும் சிரிச்சுட்டு பேசாம இருங்க. எத்தனையோ மிரட்டலை நான் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். வெளியாட்கள் மிரட்டுறதுல கூட இருந்தவங்களே மிரட்டுவாங்க. நீ ஊழியத்தில் பார்க்குறேன், நீ எப்படி சபை நடத்துறன்னு பார்க்குறேன். இப்படி சொன்ன அநேகர் உண்டு, கூட இருந்தவர்களே. கொஞ்சம் வழியாக இருந்துச்சு, அப்புறம் தூக்கி போட்டேன். இவனை நம்பியா ஊழியத்துக்கு வந்தோம்? இல்லை இவங்கெல்லாம் வருவாங்க நம்பி ஊழியத்துக்கு வந்தோமா? அவரை நம்பி ஊழியத்துக்கு வந்தோம். அவர் அழைத்திருக்கிறார். 1000 பேரை உள்ளே கொண்டு வருவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த நிலையில் இருந்தாலும், கஞ்சி குடித்தாலும், கரிசோறு தின்னாலும், ரசம் சாப்பிட்டாலும், பிரியாணி சாப்பிட்டாலும், என்ன இருந்தாலும், வேலை இருந்தாலும் இல்லாட்டாலும், இப்போ பாருங்க, இந்த ஊரோட நாட்களில் கர்த்தர் உங்களை பார்ப்பார். பணமே இல்லை, வேலையே இல்லை, ஆவியில் உற்சாகமாக இருக்கானான்னு பார்ப்பார். ஆவியில் ஆமாங்க, பணமும் இல்லை, வேலையும் இல்லை. அப்போ உங்கள் விசுவாசம் பணத்தையும் வேலையும் சார்ந்திருக்கு. அப்படி தானே? இப்போ கை நிறைய வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்தா அல்லையே சொல்லுவேன். அது விசுவாசம் இல்லைப்பா, அது பிஸ்னஸ். பிஸ்னஸுக்கு கர்த்தர் ஒன்று அழைக்கலை. அவர்களை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன். வேலை இருந்தாலும் சோத்திரம், வேலை இல்லாட்டாலும் சோத்திரம். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தார் வசனாமத்துக்கு சோத்திரம். வேலை இருந்தாலும் கர்த்தருக்கு சோத்திரம், வேலை இல்லாங்காட்டியும் கர்த்தருக்கு சோத்திரம். சோறு இருந்தாலும் சோத்திரம், சோறு இல்லாட்டாலும் சோத்திரம். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் சோத்திரம். அப்படி சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். மன ரம்மியமாக இருக்கானா? அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் உள்ளத்தில் சந்தோஷத்தோடு கர்த்தர் துதி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவிலே இருக்கும். நீங்கள் அப்படி கர்த்தரை துதிக்கப்படுங்க. மன ரம்மியமாக பரலோகம் உங்களுடைய பேசும். ஸோ தேவ சத்தம் கேட்க என்ன தேவை? கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம். பேச்சை குறையுங்கள், வசன தியானத்தை அதிகப்படுத்துங்கள், மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரோடு கூட பேச விரும்புகிறீர். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியெல்லாம் காட்டுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. என்னோடு கர்த்தர் பேச விரும்புகிறீர், என்னோடு கர்த்தர் பேச விரும்புகிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேச விரும்புகிறீர். அதை பிள்ளைகள் புரிந்து கொண்டு கர்த்தர் பேசுவதற்கு, தேவ சத்தம் கேட்பதற்கு நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவரே கிரமமான ஆவிக்குரிய ஓட்டம், ஆண்டவரே பேச்சை குறைச்சி, ஆண்டவரே வசன தியானத்தை அதிகப்படுத்தி மனரமியமாய் வாழ்ந்து தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாறட்டும். நீர் ஏதோ ஒரு சில ஆட்கள் விட்டு பேசுகிறவன் அல்ல, எல்லாரும் பேசுகிற தகப்பன், எல்லா பிள்ளைகளும் பேசுகிற தகப்பனை என்றே இந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். ஒரு சத்தத்தை கேட்க பழகட்டும், பிராக்டிஸ் பண்ணட்டும். ஆண்டவர் சாமுவேல் மாதிரி ஒரு சத்தம் கேட்க பழகட்டும். சத்தம் கேட்டு சித்தம் செய்து தேவ நாமத்துக்கு பிள்ளைகள் மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.